வணக்கம் நண்பர்களே. காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏஐ மூலமாக வந்து எம்டி வந்து பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை தம்ப்நெயிலே நான் போட்டிருந்தேன். ஏஐ எம்டி அப்படின்னு போட்டிருந்தேன். அதை பல பேர் கவனிக்கவே இல்லை. கவனிக்காமல் உள்ள வீடியோக்குள்ளே போய் எம்டி பேசுனதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மற்றபடி வந்து உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே பார்க்கல. எம்டி பேசுனதை மட்டும் கேட்டால் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இப்போ எல்லாருமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு அப்படி அப்படி போயிட்டீங்க. ஆனால் உள்ளே போகலை, ஆனால் வெளியில் வந்துட்டீங்க. இதுக்கு காரணம் என்ன? எல்லாமே உங்களுடைய அவசரம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அவசரமா போய் அதை மட்டும் பார்த்ததன் விளைவு தான் இதுல என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஒரு சில பேர் கரெக்டா வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பரவாயில்ல நீங்க கிளைமேக்ஸ்ல சொன்னது உண்மைதான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் யாருமே கடைசி வரைக்கும் பார்க்கல. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா இன்னைக்கு புதுசா பல கமெண்டர்ஸ் இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. ஆனா நம்ம உறுப்பினர்கள் தான். ஆனா இவ்வளவு நாள் தனிமையா இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இருக்கலாம் அதான் என்ன சொன்னேன்றது நீங்களே புரிஞ்சுக்கீங்க. அதனால வந்து இவ்வளவு நாள் நீங்க வெளியில இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. இனிமேலாவது வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து மற்றவங்களுக்கு கமெண்ட் போடுங்க. ஏன்னா கமெண்ட் கம்மியா இருக்கு, சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு, ஆனா வியூஸ் மட்டும் அதிகமா போகுது. எப்படின்னா இதுல இருந்து வர்ற வியூஸ் அது வேற ஒன்றும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், அதை வந்து போட்டதுக்கு முழுமையான காரணம் வந்து நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா அதை வீடியோ வந்து எண்டு வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருக்காங்க, எந்த சேனல்ல பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, அதுலேயும் குறிப்பா வந்து என்னை எம்டியும் மையப்படுத்தி எங்களை வந்து தாக்குற மாதிரியே வந்து அதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைமிங் இல்லை. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கடந்து போனவங்க தான். அதுல நிறைய பேர் வந்து என் பேரை நானே கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஏன்னா என் மேல வந்து இவ்வளவு பரிவு நீங்க வச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல, என் மேல ஒரு மரியாதை இருக்கு, அந்த இதனால நீங்க அப்படி சொன்னீங்க நான் நினைச்சுக்கிறேன். ஆனா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரிலாம் பார்க்க வேணாம். ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, அவங்களாவது வந்து அந்த சேனல்ல அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பார்த்துருப்பாங்க, நீங்க தான் வந்து அதை வந்து முதல்ல போட்டு எல்லாரையும் பார்க்குற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னாங்க. எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நண்பா நான் அந்த வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணது காரணமே இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது வெளியில தெரியாமல் இருந்துச்சுன்னா நாளைக்கு யார் வேணுனாலும் யாரோ ஒருவர், நான் இவர் தான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, யாரோ ஒருவர் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி ஒரு ஆடியோவா ரெடி பண்ணி வாட்ஸ்அப்பில் விட்டுறாருன்னு வைங்க, என்ன நினைப்பீங்க? இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நான் போட்டே நீங்க வந்து இவ்வளவு தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் கிளம்பி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க, என்ன ஆயிருக்கும்? எல்லாருமே நம்பியிருப்பாங்க இது வந்து எம்டியோட வாய்ஸ் தான், அவர் தான் பேசியிருக்காரு போல அப்படின்னு. எதுக்காக நான் சொல்றேன்னா இதுக்கு உதாரணம் நான் தான். ஏன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து வரும்போது நிச்சயமா நீங்க குறைஞ்சது ஒரு 80% நம்பிடுவீங்க. அப்படி வந்தாலும் அதை நீங்க நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி போட்டது. இதையும் தாண்டி வந்து உங்க பொறுமையை சோதிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் நான் வந்து உங்களுக்காக இவ்வளவு வீடியோக்கள் எடுத்து போடுறோம், ஆனா நீங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க வந்து என்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க. மற்றபடி வந்து உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யாருமே பார்க்கல. ஆரம்பத்தில் வந்து கமெண்ட்ல எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் வரும். நான் வந்து அந்த கேள்விக்கான பதில் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கேள்வியவே என்கிட்ட வந்து திரும்ப கமெண்ட்லேயே கேட்பாங்க. அப்போ எனக்கு வந்து புரியலை. சரி ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் கேட்குறாங்களோ அப்படின்னு நினச்சி அப்போ இப்போத்தான் தெரியுது எனக்கு எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் போயிருது அப்படின்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்ததுக்கும் கமெண்ட் போட்டதுக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு? குறைஞ்சது வந்து ஒரு 2 நிமிஷமாவது இருக்கும். அந்த 2 நிமிஷத்தை நீங்கள் செலவு பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் என்ன சொல்லியிருந்திருக்கேன் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து பல இடங்கள் அவசரப்பட்டு ஓடி ஓடி பல வீடியோக்களை பார்த்து குழப்பத்தை வந்து அதிகமாக்கிறீங்க. உங்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் மட்டுமே காரணம் நண்பர்களே. இதில் வந்து வேற யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் தம்ப்நெயில்ல வந்து ஒரு சின்னதாக வச்சிருந்தேன் நான், ஏஐஎம்டி. ஏன்னா நம்ம கண்ணில் வந்து தம்ப்நெயில்ல எதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த விஷயத்தை மேலோட்டமாக போட்டுட்டு இந்த விஷயத்த வந்து தெளிவாக இருக்க மாதிரி நான் காமிச்சேன். அதே மாதிரியே நடந்துச்சு. கரெக்டாக பார்த்தவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, கரெக்டாக கமெண்ட் போட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். யார் யார் கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் நான் ரிப்ளை பண்ணலையோ அவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்தவங்க தான். இதில் வந்து நம்ம பங்காளி கமெண்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கியாச்சு. யாருடைய கமெண்ட்டுமே உள்ள கிடையாது. எல்லாமே ஃபேக் கமெண்ட் பூராமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது எதுவுமே கிடையாது. இருக்குது எல்லாமே வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுடைய கமெண்ட் தான். இனிமேலாவது நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் குழப்பமாகி மற்றவங்களையும் குழப்பாதீங்க. இதுதான் வந்து இந்த இடத்த நான் கேட்டுக்கிறது. நன்றி நண்பர்களே. காலையில் போட்ட வீடியோவுக்கு ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். இப்போதையும் போட்டேன். 1ஆம் தேதி எம்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு 90% எனக்கு தெரியும். முடிஞ்சால் நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டா வந்து இதே தேடலோட நீங்கள் தேடி யார்கிட்டயே தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். இந்த வீடியோக்கில் வர கமெண்ட்ஸை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த ஆட்டம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். இனிமேல் இதை தவற பண்ணாதீங்க. அதிகமாக இந்த தவற பண்ணது இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்து வீடியோ மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நீங்களும் வெளியில் வாங்க. வெளியில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாரும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஓரமாக நிற்கணும்?
உங்களுக்கும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு. நீங்களும் உங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.